தர்மபுரி மாவட்டம் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. அன்பழகன் பாலக்கோடு வடக்கு ஒன்றியத்தில் வாக்களித்த தொகுதி மக்களுக்கு கழக நிர்வாகிகளுடன் நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் 6வது முறையாக கழகம் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் தண்டுக்காரன அள்ளி, கொலசன அள்ளி, மல்லாபுரம் உள்ளிட்ட 10 ஊராட்சிக்கு உட்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை இலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அவருக்கு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும், ஆரத்தி எடுத்தும், மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் அத்தானி அரசு சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சத்து பெட்டகங்களை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அந்தியூர் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து பெட்டகங்களை வழங்கினார். இதையடுத்து நோயாளிகள் அமர்வதற்கு 50 நாற்காலிகள் தேவை என அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று தனது சொந்த பணத்தில் இருந்து நாற்காலிகளையும் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர் வழங்கினார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே.ஏ. பாண்டியன் வாக்களித்த பொதுமக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். அரியகோஷ்டி, சில்லாங்குப்பம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்ற அவர் பொதுமக்களை சந்தித்து நன்றி கூறினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற என்றும் ஓடோடி வந்து பாடுபடுவேன் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் எண்டத்தூரில் அச்சிறுபாக்கம் வடக்கு ஒன்றிய அதிமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் எஸ். ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக வளர்ச்சி பணிகள் மற்றும் எதிர்வரும் இடைத்தேர்தல் வியூகங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். கூட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் தனபால், தமிழகத்தில் தொடரும் மின்வெட்டு பிரச்சனையை கையாள முடியாமல் தற்போதைய அரசு திணறி வருவதாக கடும் விமர்சனம் முன்வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தற்போதுள்ள மாயாஜால ஆட்சி விரைவில் வீட்டுக்கு செல்லும் என முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். திருப்பூர் மாநகர மாவட்ட அஇஅதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி தலைமையில் மாவட்ட அதிமுக மருத்துவணி இணை செயலாளர் பூமிஸ் குணசேகரன் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரனின் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது. அதில் பங்கேற்று அஞ்சலி செலுத்திய முன்னாள் துணை சபாநாயகர் இவ்வாறு பேசினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் NS நடராஜன், மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் அன்பகம், எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்.